Assalamu alaikum and hi friends. எந்த விதமான ரசாயனங்கள் கலரிங்ஸ் இல்லாமல் வீட்டிலே சுத்தமாக தயார் செஞ்ச ஸ்ரீலங்கன் சரக்குத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கட்டர்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, பீஃப் மசாலா, பொலஸ் மசாலா, அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பெஷலாக செய்கிற ஸ்ரீலங்கன் சத்து மாவு, பிரியாணி மசாலா, சுக்கு கோப்பி தூள், மாசி சம்பல் உங்களோட வீட்டு வாசலுக்கே ஆர்டர் பண்ணி எடுக்கலும். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தந்திக்கிறேன், வேணுமெண்டா பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் மட்டும் இல்லாமல் கடைகளில் கூட எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும். குருநாகல சிட்டி எசென்ஸ் நீர்கொழும்பு ரோட்டில் இருக்குது. இபாகமுவா மல்டி ஸ்டோர் தமுள்ள ரோட்டில் இருக்குது. பானகமுவா மல்டி ஸ்டோர் பிரான்ச்லையும் நமடகவத்த ஜவுஃபர் ஸ்டோர்ஸ் ரிதிகம ஃபாரிஸ் ஹோட்டல்லையும் எங்களோட ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலும். ஃபசா ஃபுட் பாரம்பரிய சுவையின் ஞாபகம். என்னைட்ட வந்துட்டு நிறைய பெண்கள் கேட்குறீங்க, பர்சனலாக மெசேஜ் பண்ணி கூட வீட்டில் இருந்துட்டு செய்கிற மாதிரி ஒரு சுய தொழில் ஐடியா சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களோட திறமையை வளர்த்துட்டு நீங்கள் செய்ய தொடங்குறீங்க அப்படின்னா தான் வார போட்டிகளுக்கு முகம் கொடுத்து அந்த தொழிலை உங்களுக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு போகலும் வைக்கும். அப்போ அப்படியான ஒரு கோர்ஸ் பற்றி தான் நான் உங்களோட ஷவுட் அவுட் பண்ண போகிறேன். மேக்கப் மற்றும் ஹெனா மிக்சியாலஜியில் டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ப்ரொஃபஷனலாக செஞ்சுட்டு போகிற ஒரு மேக்கப் அண்ட் ஹெனா ஆர்டிஸ்ட் தான் சுமையா ஜவாத் தீன். இவங்களோட கோர்ஸ் வந்துட்டு பறக்காதனியில் மார்ச் 9 நடக்குது. இவங்க வந்துட்டு என்கிட்ட ஹானஸ்ட்டாக சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், நான் டிப்ளமோவில் படித்த எல்லாத்தையும் ஒளிவு மறைவின்றி அவங்க வேறு எந்த கோர்ஸுக்குமே போகாமல் இதிலே ஒரு நாளில் படிச்சுட்டு நல்ல ஒரு சுயதொழில் செய்யக்கூடிய ஒருத்தராக தான் வெளியாகி போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த ஒரு நாளில் நடக்கிற இந்த மேக்கப் அடுத்தது வந்துட்டு ஹெனா மிக்சியாலஜி சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் வந்துட்டு உங்களுக்கு படிச்சு கேளும் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிரயோசனமான விஷயம் இல்லையா? இப்போ இன்ஷால்லா முயற்சி செஞ்சு பாருங்கள். டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லையும் தந்திக்கிறேன், ஸ்க்ரீன்லையும் தந்திக்கிறேன். அப்போ பார்த்து இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் ஷவர்மா செய்வோம் அப்படின்னு நினச்சேன். ஷவர்மா அப்படின்னு சொல்லக்கல நிறைய பேருக்கு கொஞ்சம் பயமாய்க்குமேண்ணே. அப்போ இந்தியாவிலலாம் நான் கேள்விப்பட்டோம் ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போனவங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம். அப்போ அதுலேருந்தே நான் நினைப்பேன் இந்த ஷவர்மாவெல்லாம் வெளியிலேருந்து சாப்பிடக்கல எனக்கு குறைய அது நினைவு வரும். மற்றாக்களுக்கு எப்படின்னு தெரியா, எனக்கு அப்படி தான். அது சுட்டியே நான் வந்துட்டு வெளியிலேருந்து ஷவர்மா இதெல்லாம் சாப்பிடவே மாட்டோம், வீட்டிலே தான் செஞ்சுக்குவேன். அப்போ இந்த சலாது கொலை வந்துட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்துருந்துச்சு. அப்போ அதெல்லாம் பறித்து போட்டு இன்றைக்கி ஆரோக்கியமான ஒரு முறையில் ஷவர்மா செய்வோம் அப்படின்னு நினச்சேன். அந்த ரெசிபியை தான் உங்களோடையும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்ப்பேன். அதோட வந்துட்டு மாஷாலாண்டு பசலிக்கீரையும் நல்லா தளன்னு வளர்ந்துருந்துச்சு. அப்போ அதுலேயும் கொஞ்சம் மேலே அப்படியே பறித்து போட்டிருந்தேன். ஏன்டா சலடோட கலந்து சாப்பிடக்கெல்லாம் புள்ளால் வந்துட்டு சாப்பிட்ருவாங்க விளங்காமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஷவர்மாக்கு வந்துட்டு நீங்கள் இறைச்சி அப்படி இல்லாட்டி கோழி யூஸ் பண்ணலும் எது யூஸ் பண்ணுறாண்டாலும் நல்லா சதை உள்ளதாக எடுக்கணும், சதையாக எடுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் இல்லையா? அப்போ நீங்கள் இறைச்சி கோழி எதுண்டாலும் கொஞ்சம் குட்டி குட்டியாக க்யூபாக கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாகிக்கும், அதோட டேஸ்ட்டும் வந்துட்டு நல்லாக்கும். நான் இன்றைக்கி சிக்கனில் இந்த பிரெஸ்ட் பீஸ் தான் எடுத்துக்கிறேன். அது வந்துட்டு நல்லா சதையாகவும் மீக்கும், அதோட வந்துட்டு லெக் பீஸை விட ஆரோக்கியமாகவும் மீக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்போவுமே சிக்கனில் இந்த பிரெஸ்ட் பீஸ் தான் வந்துட்டு எடுத்து ஆக்குவேன். அப்போ அதையே இப்படி கட் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட் பண்ணிட்டிருக்கிறேன். நீங்கள் இதே பீஃப் வச்சு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதே மெத்தட் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் இந்த குக்கிங் டைம் அதோட மசாலாஸ் வந்துட்டு நீங்கள் அதுக்கு கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கு கொஞ்சம் மிளகுத்தூள், கொச்சிக்காத்தூள், மஞ்சள் தூள் இது மட்டும்தான் சேர்த்திக்கிறேன். இதோட அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தந்திக்கிறேன், ஸ்க்ரீன்லேயும் மீக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்துக்கலாம். இதோட வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒலிவ் ஆயில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிச்சம் நல்லா உப்பு புளி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் தேசிக்காய் புளி, நல்லா புளி உள்ள தேசிக்காய் புளி இப்படி சேர்த்துட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதோட கொஞ்சம் தயிர், புளிச்ச தயிர் அப்படி இல்லாட்டி செட் தயிர் எது சரி உங்களுக்கு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மேரினேட் பண்ணி வச்சிடணும். 7 மணி நேரம் 1 ஹவர் அப்படி இல்லாட்டி 30 நிமிஷம் இதை வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணும். ஷவர்மா அப்படின்னு சொன்னாலே அதுக்கு யூஸ் பண்ணுற மயோனைஸ் வந்துட்டு பெரிய ஒரு அளவு லைக்கும் இல்லையா? அதுதான் வந்துட்டு கொஞ்சம் ஆரோக்கியத்தை கெடுக்கிற மாதிரிக்கும். அப்போ நான் இன்றைக்கு கொஞ்சமாக வீட்டிலே செஞ்சு எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை, அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் மிளகுத்தூள், உப்புத்தூள் போட்டுட்டு நல்லா இப்படி மிக்சியில் அடித்து எடுத்துடணும். இப்போ நான் காட்டுற இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அடிச்செடுத்ததுக்கு அப்புறம் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்துட்டு உங்களுக்கு ஆலிவ் ஆயில் அப்படி இல்லாட்டி வாசம் நிறம் இதெல்லாம் இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி திக்காக ஒரு பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் அடித்ததுக்கு அப்புறம்
கொஞ்சம் அளவு சோள மாவு, கோர்ன் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட மயோனைஸ் வந்துட்டு ஆரோக்கியமாக ரெடி ஆயிரும். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதோட கன்சிஸ்டன்சி வந்துட்டு கணக்காக வந்துடும். ஃபஸ்ட்டு நான் இப்படி ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மயோனைஸுக்கு வந்துட்டு கட்டாயம் கொஞ்சம் சீனி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்துட்டு பேலன்ஸ் ஆகும். இந்த மயோனைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரியல் மயோனைஸ். நீங்கள் கடையில் வாங்குறது வந்துட்டு நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆர்டிஃபிஷியலாக என்னென்ன கெமிக்கல் அது எல்லாம் போட்டு ஒரு மாதிரி தந்திப்பாங்க. அதை விட வந்துட்டு இது நல்லா ஆரோக்கியமாகவும் டேஸ்ட்டாகவும் பிடிக்கும். இப்போ நாங்கள் ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்துட்டு இப்படி ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தாராளமாக டீப் ஃப்ரை எடுக்கலும். அப்படின்னா நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துக்கலும். அப்படி இல்லாட்டி கொஞ்சம் ஷெலோ ஃப்ரை அந்த மாதிரி பண்ணலும், அது உங்களோட விருப்பம். போட்டு இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பெரட்டி விடணும். நெருப்பை வந்துட்டு அளவாகவே வச்சுக்கோங்க. கோழி அப்படின்றதால நிறைய தண்ணி விட்டு அது பாட்டுக்கு அப்படியே நல்லா ரோஸ்ட் ஆகும். அது வரைக்கும் உங்களுக்கு மற்ற வேலைகளை செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கு கொஞ்சம் ஓட்ஸ் கஞ்சியும் காய்ச்சுவோம் அப்படின்னு சொல்லி தான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டிருக்கிறேன். ஏன்னா நிறைய நீங்கள் கார்ப் அதோட இந்த ப்ரோட்டீன் அதெல்லாம் செய்கிற சாப்பாட்டில் வந்துட்டு இந்த ஃபைபர் அப்படின்னு சொல்கிற நார்ச்சத்துக்கள் குறைவாய்க்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஓட்ஸ் மாதிரி கஞ்சி அதோட சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த நார்ச்சத்து வந்து கிடைக்கும். ஏன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதை சுட்டி. இப்போ நான் இந்த ஷவர்மா ரொட்டி செய்கிறதுக்கு மாலை கொஞ்சமாக பால், அதுக்கப்புறம் எண்ணெய், உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். இது வந்து வளமையாக நாங்கள் சப்பாத்திக்கு பிணைவோம் இல்லையா, அந்த மாதிரி பிணைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொட்டி வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாகவே வந்துடும். ஷவர்மா ரொட்டி வந்துட்டு ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி செய்வாங்க. சில பேர் ஈஸ்ட் போட்டு செய்வாங்க, இல்லாட்டி சப்பாத்தி மாதிரி செய்வாங்க. நான் இன்றைக்கி ஆட்டாமா தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி தாராளமாக மைதா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லாட்டி கலந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மிச்ச நேரம் தேவையில்ல, ஒரு 15 நிமிஷம் மூடி வச்சுட்டு எங்களுக்கு ரொட்டி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கிடையில் இந்த சிக்கன் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிருந்துச்சு. அப்போ இந்த கலர் வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலை தூவி உங்களுக்கு இறக்கி வச்சிடலாம். ஷவர்மா ரொட்டி வந்துட்டு எங்களுக்கு எப்போவுமே கொஞ்சம் தின்னாக மெல்லிசாய்ந்தால் விருப்பம் வைக்கும். ஃபஸ்ட்டு நான் நல்லா மெல்லிசாக இப்படி கொஞ்சம் தூவி தட்டி எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு விரும்பின சைஸில் உங்களுக்கு தட்டி கேளும். கொஞ்சம் தடிப்பமாக சாப்பிட விருப்பம் அப்படின்னு சொல்கிறவங்க அப்படி கூட தட்டி கேளும். ஆனால் மெல்லிசாக தட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சுற்றுறதுக்கெல்லாம் ஈஸி ஆயிக்கும். அப்போ உங்களுக்கு தேவைண்டா தொளிச்சிட்டு நல்லா ஒட்டாமல் இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா இப்படி உருட்டி எடுத்துடணும். நிறைய பேர் இதுக்கு வந்துட்டு ஈஸ்ட் போட்டு குப்பூஸ் அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. நாங்கள் வந்துட்டு இப்படி நார்மலாக செஞ்சு எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்ண்டா உங்களுக்கு அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். இன்ஷால்லா ஏலும் அப்படின்னு சொன்னால் நான் அந்த ரெசிபியும் இன்ஷால்லா ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் இந்த பேன் இருக்குது இல்லையா, அதை நல்லா இப்படி சூடு பண்ணிவிட்டு 2 பக்கமும் வாட்டி எடுக்கணும். நல்லா முக்கியமாக நினைவு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நீங்கள் நல்ல ஒரு கலர் வரத்துக்கு அப்படி இல்லாட்டி நல்லா ஹார்ட் ஆகுறதுக்கு சுட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஷவர்மாவோட டேஸ்ட்டே வந்துட்டு கெட்டு போய்த்திடும். அதை சுற்றி 2 பக்கமும் லேசான ஒரு கலர் வரக்கலை எடுத்துடணும். நீங்கள் வாட்டி எடுக்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உங்களுக்கு தேவைண்டா மேலால் கொஞ்சம் எண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய் அந்த மாதிரி இப்படி ப்ரஷ் பண்ணி விடலும். அப்போ இன்னும் கொஞ்சம் இது நல்லா சாஃப்ட் ஆகிக்கும். இப்போ நான் காட்டுற மாதிரி இப்படி கலர் வரக்கலை 2 3 இந்த பபிள்ஸ் இந்த கலர் வரக்கலை நீங்கள் எடுத்து வச்சிடணும். எடுத்து நல்ல ஒரு சுத்தமான துணி உள்ளுக்கு போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது சாஃப்டாக ஆகிரும். அப்போ இதை மாதிரி நாங்கள் மற்ற ரொட்டி எல்லாம் செஞ்சு எடுத்துடணும். அதே நீங்கள் மைதா மாவு வச்சு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பிசையக்கலை கொஞ்சம் இளம் சூடான தண்ணி வச்சு பிசைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்த ரொட்டி கூட நல்லா சாஃப்டாகிக்கும். உங்களுக்கு ஈஸ்ட் எதுவுமே பாவிக்கல்ல அப்படின்னு சொன்னால் கூட ரொட்டி வந்துட்டு நல்லா சாஃப்டாகிக்கும். அப்போ நீங்கள் செஞ்சு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஷவர்மா செஞ்சு கேளும். இப்போ நான் காட்டுறது உங்களுக்கு விளங்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கலர் வரக்கலை நீங்கள் வந்துட்டு கட்டாயமாக வாட்டி எடுத்துடணும். நீங்கள் மைதா மாவு வச்சு செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட இதே மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த ரொட்டியை வந்துட்டு நீங்கள் ஹார்ட் இல்லாமல் நல்லா சாஃப்டாகவே சுட்டு எடுத்துடணும். அதோட இந்த ஓட்ஸ் கஞ்சி காய்ச்சறதுக்கு நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதிலே கொஞ்சம் வெந்தயத்தை இப்படி பொரிய விட்டுட்டு நான் இன்றைக்கி நிறைய வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கிறேன். லீக்ஸ், கிழங்கு, கேரட், தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ணிக்கிறேன். வெள்ளைப்பூடு எல்லாம். அப்போ அதெல்லாம் போட்டு நான் இப்படி கொஞ்சம் லேசாக மிக்ஸ் பண்ணி விடுவேன். அதோடய வந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்க்க தேவையில்ல. அப்போ இது லேசாக வதங்கி வரக்கல உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. சில பேர் கட்டர்த்தூள் அந்த மாதிரியெல்லாம் சேர்ப்பாங்க. நான் சேர்க்க மாட்டேன். ஏன்னா நான் சமைச்ச கோழி தான் இதுக்கு சேர்க்குறேன் அப்படின்றதால மிச்சம் மசாலாஸ் வந்துட்டு நான் வெஜிடபிள்ஸுக்கு சேர்க்க மாட்டேன். இப்போ இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். இது லேசாக வதங்குற வரைக்கும். எப்போவுமே நாங்கள் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு ஒரு 70% குக் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் தாராளமாக போதும் வைக்கும். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பார்த்து செஞ்சுக்கோங்க.
இப்போ இப்படி லேசாக வதங்கினதுக்கு பிறகு உங்களுக்கு கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இது கொதிச்சிடும். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்படி நல்லா கொதிக்கக்கல வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பிராண்ட் பொறுத்து வந்துட்டு ஓட்ஸ் அந்த அளவுகள் மாறுபடையிலும். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். வெந்து வரக்கெல்லாம் அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு விளங்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் இறுக்கமாக தேவை அப்படின்னு சொன்னால் அப்படி சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி தேவை அப்படின்னு சொன்னால் குறைவாக சேர்த்துக்கலாம். அளவுகள் தந்திக்கிறேன். உங்களுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு காய்ச்சினீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 பேருக்கு வந்துட்டு தாராளமாக குடிக்கிறதுக்கு போதுமைக்கும். நான் வந்துட்டு ஷவர்மாவோடே செய்கிற சுட்டி கொஞ்சமாக இப்படி காய்ச்சி எடுத்திக்கிறேன். ஏன்னு சொன்னால் ஃபில் ஆயிரும் இல்லையா? நல்லா ஃபில்லிங் ஆயிக்கும் அப்படின்றதுக்காக வேண்டி. அதோட நான் இன்றைக்கி இந்த கிழங்கு கொஞ்சம் பொரிச்சு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீட்ட வாக்கில் கிழங்கெல்லாம் கட் பண்ணி இதில் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் போட்டுட்டு இதை இப்படி பேக் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இன்றைக்கி வந்துட்டு தாச்சியில் தான் பேக் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு அவனில் பேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துடுறேன், அவ்வளோதான். அப்படி இல்லாட்டி டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எண்ணெயில் போட்டு நல்ல ஒரு கலர் வரத்துக்கு பொரிச்சு எடுக்கவும் மேலும். நான் வந்துட்டு இப்போ கொஞ்ச நாளாக இந்த டீப் ஃப்ரை இதெல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்றதால நான் பேக் பண்ணி எடுக்கிறேன். கட்டாயமாக ஓட்ஸ் கஞ்சி இப்படி நல்லா வெந்து வரக்கலை சமைச்ச கோழி இல்லாட்டி இறச்சி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்துட்டு டேஸ்ட் இன்னும் நல்லா மாவு சுட்டு. கோழியை வந்துட்டு எண்ணெயில் வதக்கி செய்கிறத விட கறியாக சமைச்சி சேர்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லேசாக ஒரு கொதி வரக்கெல்லாம் இறக்கி வச்சிடுறேன், அவ்வளோதான். சில பேர் இதுக்கு வந்துட்டு கடைசியாக கட்டிப்பால் கொஞ்சம் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி சேர்க்கல. உங்களுக்கு விருப்பம்னா கட்டாயம் கொஞ்சம் கட்டிப்பால் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அதோடய இந்த ஷவர்மாக்குள்ளே சாமான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரொட்டிக்கு நாங்கள் வீட்டிலே செஞ்ச மயோனைஸை அப்படியே தடவிட்டு நான் இந்த மாதிரி சலாட் வச்சுக்குவேன். இதெல்லாம் உங்களோட விருப்பம் தானே. உங்களுக்கு விரும்பின எந்த சலாட் வேணுமென்றாலும் உங்களுக்கு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கியூக்கம்பர் அதுக்கப்புறம் வீட்டிலே பறித்த இந்த சலாது கொலை தக்காளி இதெல்லாம் வச்சுட்டு மேலால் இந்த சிக்கன் ரோஸ்ட்டை வச்சுட்டு மயோனைஸ் சேர்த்திப்பேன். உங்களுக்கு தாராளமாக தக்காளி சோஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் சேர்த்துக்கலும். சில பேர் வந்துட்டு கேட்பாங்க இல்லையா, தக்காளி சோஸ் இல்லாமல் இப்படி ஷவர்மா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படியானவங்க கட்டாயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நான் காட்டுற மாதிரி சுற்றினீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வராமல் ஈஸியாகிக்கும். இப்போ கொஞ்சமாக பேனில் எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு இதை நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரத்துக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட ஆரோக்கியமான ஷவர்மா வந்துட்டு ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக விருப்பமாய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஷவர்மா சாப்பிட்ட அந்த திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அதோட ஆரோக்கியமான ஒரு விஷயத்த ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்துட்டு உங்களுக்கு அப்படியே சர்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி இதை 2க்கு கட் பண்ணி கூட உங்களுக்கு சர்வ் பண்ணிடலாம். ஏன்டா இது வந்துட்டு நான் கஞ்சியோட சர்வ் பண்ணுறேன் அப்படின்றதால நிறைய ஹெவி ஐக்கம் இல்லையா, அதை சுற்றி நான் இப்படி கட் பண்ணி சர்வ் பண்ணுவேன். உங்களுக்கு அப்படியே கூட சர்வ் பண்ணிடலாம். நான் வந்துட்டு கஞ்சிக்கு பால் ஊற்றலை, சிக்கன் கறியை சேர்த்தத்தோடே அப்படியே ஒரு கொதி வரக்கெல்லாம் இறக்கி வச்சுட்டேன். உங்களுக்கு தாராளமாக வேணும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் கொஞ்சம் கட்டி பால் ஊற்றி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லைக்கு. நான் இன்றைக்கு பால் சேர்க்காமல் இந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்துக்கிறேன். அப்போ இன்றைக்கு எங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு நிறைய சலடில் வந்துட்டு நான் கியூக்கம்பர் சலாது தக்காளி இதெல்லாம் சேர்த்திக்கிறேன். அதோட எங்கள்ட ஷவர்மா அதுக்கப்புறம் ஓட்ஸ் கஞ்சி வீட்டிலே செஞ்ச மயோனைஸோட அப்படியே டிப் பண்ணி சாப்பிடக்கல வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே வந்துட்டு நான் கஞ்சிக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கிறேன். அது இல்லாத வேறு வெஜிடபிள்ஸ் இந்த சலடில் வந்துட்டு சேர்த்திக்கிறேன். ஏன்டா அது வெந்துடும் இல்லையா, இது வேகாமல் எங்களுக்கு பச்சையோட சாப்பிடலும். இப்படி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எந்த நாளும் கூட உங்களுக்கு ஷவர்மா சாப்பிடலும். இன்ஷால்லா கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்துட்டு இந்த கிழங்கு சிப்ஸை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு மறந்துட்டு, இது நீங்கள் கட்டாயம் பேக் பண்ணக்கெல்லாம் இடக்கடை பெரட்டி விடுங்க. அப்போ எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். இது உங்களுக்கு செஞ்சு கேளும் அப்படின்றதால நான் டீட்டெயில்டாக அப்படி ஷேர் பண்ணலை. அப்போ அதுவும் நல்லா இருந்துச்சு. டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறத விட இப்படி பேக் பண்ணுறதும் அதே டேஸ்ட்டோட நல்லா இருந்துச்சு. இன்ஷால்லா இதை வந்துட்டு கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இன்ஷால்லா வார நோம்புக்கு ஷவர்மா செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கஞ்சி வந்துட்டு உங்களுக்கு பள்ளி கஞ்சியே எடுத்துக்கலும். அளவாக சாப்பிடுங்க. அந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.